இவ்வளோ நேரம் எந்த பக்கம் வீடியோ எடுத்தனே தெரில. எங்கள் பாருங்கள், நம்ம அங்கேருந்து வரும்போது இருந்த சிலை பாருங்க, இங்கே தெரியுது பாருங்கள், எப்படி தெரியுது பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இந்த கோவிலுக்கு வந்து இந்த வழியில் நடந்து வருவாங்களாமா. ஸோ இதான் படிக்கட்டு. இதில் இப்படியே இறங்கி அப்படியே நடந்து கீழே போயிட்டு அப்படியே அந்த கோவிலுக்கு வந்து நடந்தே போவாங்களாம். ஆக்சுவலாக இவங்க வந்து இதுக்கு இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வழி உள்ளே போகுது பார்த்தீங்களா, அந்த குரூப்பில் இருக்கிறவங்க வந்து அதிலேருந்து அப்படியே ஏறி வந்தாங்களாம். 3 நாளாக நடந்து வராங்களாமா. ஸோ அந்த பக்கம் ஒரு டவுன் இருக்குது, அங்கேருந்து அப்படியே நடப்பாதையாக வந்து மறுபடியும் அப்படியே இந்த கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஐ மீன் அவங்கக்கிட்ட பேசும்போது சொன்னாங்க. அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கும்போது வேறு மாதிரி வந்துருச்சு, அதனால் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்கு. ஏறுங்க போகலாம். போகலாங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க டக்கு டக்குன்னு கிளம்பியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து நம்ம மாதேஸ்வர மலையிலேருந்து மறுபடியும் இன்னொரு ட்ரைபல் வில்லேஜ் எங்கேயோ இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் நாங்கள் போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, அம்மா இலே 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 ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. எங்க திரும்புறோம் அம்மா சாமி. ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேர் தமிழ் பேசுகிறாங்க. பார்டரில் இருக்கிறதுனாலையா என்ன எதுன்னு தெரியல, அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இல்லைன்னா தமிழ் மக்கள் நிறைய பேர் இவங்களுக்கு இங்கே வந்துட்டு போயிட்டுருப்பாங்க இல்லைங்க, அதனால் தமிழ் தெரியும். ஆனால் இவங்க பக்காவான கர்நாடகா தான் நம்ம. ஸோ அங்கேருந்து இடம்பெயர்ந்து வந்தவங்களோ அந்த மாதிரி ஸ்டோரியில் எதுவும் இல்லை. நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்றதே தெரியல. உங்கள் பாட்டுக்கு போக வேண்டியதான். ஆஃப் ரோடு போவோம். அடுத்த ஆஃப் ரோடா? ரெடியா நீங்கள் பின்னாடி? வயிறு ஒரு மாதிரி இருக்குது, ஓகே. பின்னாடி பட்ஸ் எப்படி இருக்கு? வலிக்குதா? அதேதான் எனக்கு இருந்துச்சு, ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. ஓடு, குஷன் வைங்க லைட்டா. ஓடு. அடுத்த ஆஃப் ரோடு. வாங்க போவோம். எதுவும் அனிமல்ஸ் மட்டும் வராமல் இருந்தால் போதும், மற்ற எது வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னங்க இந்த பக்கம் வழி எங்கேயோ போகுது? ஏங்க அந்த பக்கம் ஏதாவது இருக்குமா? இருக்காதா? இவங்க பாட்டுக்கு போறாங்களே. பார்த்தீங்களா, இனி வண்டி திருப்பின மாதிரி தான். அம்மா பல்லமா? ஹலோ, அங்க போய் தான் திருப்பணும், நீங்களாம் திருப்ப முடியாது. எனக்கு திருப்பவே முடியாது. எப்படி திருப்புறது? பொழந்துருவோம். அப்படியா? இது டேர்னிங் ரேடியேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஓடு, உள்ள இது போயிடாத சாமி. ஓடு ஓடு ஓடு. பின்னாடி வாடா. வரமாட்டான் பின்னாடி. இருங்க நானே வரேன். பின்னாடி வாடா கைப்புள்ள. ஐயோ, இது டேர்னிங் ரேடியேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருப்பான் போல இருக்கு. அப்பா வெயிட் அதுக்கு தகுந்த மாடு கணக்குல இருக்கு. விடுங்க விடுங்க விடு. ஏன் ரொம்ப கம்மியா டேர்னிங் ரேடியேஷனு? ஏப்பா வாடா வாடா. ஏப்பா இதுக்குன்னு ஒரு ஆள் பின்னாடி வச்சுட்டே சுத்தணும் போல. அம்மா ஏறுங்க போவோம். ஏப்பா
டூரிங் வச்சிருக்கிறானு. டூரிங்க இப்படி வச்சா இப்படி வண்டி ஓட்டுவான் மனுஷன். என்னுடைய முரட்டுத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்தில் இந்த பிஞ்சுக பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்கா. இப்போ இவங்க மறுபடியும் ரோட்டுக்கு போயிட்டாங்களா இல்லை இதுக்குள்ளே போயிட்டாங்களா? இது ரோட்டுக்கு தானே. ஓ ஓடு. அவங்க நிக்கவே மாட்டாங்க, பறந்துடுறாங்க. எங்கேயாவது கண்ணுக்கு தெரியுறாங்களா? நீங்க பாக்கலையா? ஐயோ ஐயோ, இதுக்குள்ள இது போகணுமோ? இங்கதான் இருக்காங்களா? இது இல்லையே. ஓ இவரு தானா? அங்க பார்த்தபடி வந்து இங்க வந்து ஜாயிண்ட் ஆகுது. தெரியுது. இங்க நிறைய பேர் இந்த வயசானவங்களாம் இப்படியே தான் உட்காந்துருப்பாங்களாட்டு இருக்கு. எப்படி தெரியுது வரும்? அப்ப அது சிவனா தானே இருக்கும். அடுத்தது இன்னொரு மலைவாழ் மக்கள். எடுத்தாச்சு கெஸ்ட் ஹவுஸ். அடுத்தது இருந்து எப்படி போகணும்னு தெரியலையா? இது வந்து கோவிலுக்கு போகிற காட்டிருக்குங்க. ஹெட்டெண்டா ஸ்ரீ சலூரி. ஏன் இப்படி ஆகுது? சங்கம்மா இல்லையா கரையா? ஒரே ஆஃப் ரோடாகவே இருக்குது. இதுக்குள்ளே இவங்களை மிஸ் பண்ணோம்னா மறுபடியும் கஷ்டம். மிஸ் பண்ணாமல் போ. அவ்வளோதான், அவர் விட்டு திருப்பிட்டார் வண்டியை. இவரும் போயிட்டாரு. ஏற்றி இறக்கிட்டாரு. அப்படின்னு நினைக்கிறேன். அங்க சுத்தி இங்க சுத்தி கோயிலுக்கு வந்துட்டோமா? தெப்பக்குளம் பாருங்க.
இன்றைக்கி ஒரே அலைச்சலுங்க. எங்கே போகிறது என்ன பண்ணுறது தெரில. இந்த வில்லேஜ் போயிட்டு வந்துட்டோம், பட் அதுக்கு மேலே அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் அதுக்கு மேலே ஒரு 3 வில்லேஜ் இருக்கான். ஸோ அதை வந்து கவர் பண்ண முடியல. அதனால் சரி ஓகே, வேறு ஏதாவது வில்லேஜஸ் இருக்கா இல்லை வேறு ஏதாவது ட்ரைபல்ஸ் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரே அலைச்சலாக இருக்குது. வேறு என்னாச்சுன்னு தெரில. ஆக்சுவலாக இங்கே ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சார்ஜு. எல்லாத்தையும் இப்போ வெட்டி எடுத்துடுறாங்க. இங்கேருந்து சில வேற லெவலில் தெரியுது இல்லை? எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போது நான் வண்டியை கொடுக்குறேன், நீங்கள் ஓட்டிருங்க. ஆனால் மெயின் ரோடு வந்து தான் தருவேன். ஆமா அப்பா, ஐயோ இது எக்ஸ்ட்ரீமாக இருக்கு. ஆஃப் ரோடு சமாளிச்சிருவோமா? இது சார்ஜ் இருக்கா இல்லை செத்து போச்சா? ஹலோ, செத்துட்டியா? ஆயிட்டு இருக்கா? போடு, சரி போய்க்கலாம். போடுற சாமி, என்னது ரொம்ப கஷ்டம்தான். இல்லை ஆமாம், இல்லை டயர் ஒரு சைடாக தான் போகுது, ஹேண்டில் பேர் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஆனால் நல்லா குதிச்சு போயிடுறேன். அப்படி பொறுமையாக போகிறாடே, முடியலடா சாமி. எங்கேயும் அடி வாங்கும். ஐயோ 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 ஐயோ, இது தெரியாம வந்து சிக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன்? என்ன இவ்வளவு பெரிய ஆஃப் ரோடா இருக்கு? அப்பா, என்னங்க இப்படி இருக்கு? அப்பா, வண்டி குதிக்குது. என்னங்க ஆஃப் ரோடு இது? கன்றாய். அப்பா, ஏறிடுவானா? அப்பா இறங்க. இந்த மாதிரி மேடாக இருந்தால் இறக்கமாக இருந்தால் இறங்கிடலாம். அது கல் அப்படி இதோ நீங்கள் தான் பின்னாடி உக்காந்தீங்களே, எப்படி குதிச்சது? எனக்கு ஒரு செகண்டு ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு. சரிங்க. ஆ அடடே, மறுபடியும் ஆஃப் ரோடா? ஏன்னா இப்படி பண்ணுறீங்க, அட்டுப்படியாக பண்ணுறாங்களே. ஆனால் வண்டி ரொம்ப குதிக்குது. சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபராக இருக்கிறதுனால அப்படியே ரிவர்ஸ் பம்ப் ஆகுது. இந்த ரோடு கூட ஓட்டிடலாம் சாமி. இந்த மாதிரி ஒரு இடத்துல தானே நங்குன்னு அடிச்சுது. ஐயோ, மறுபடியும் அதே மாதிரி இடமா? இதில் இறங்கி தான் போகணும் போல. இல்லை, நாங்கள் பொறுமையாக கிளம்பி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. யாரு? ஏங்க டஃப் இல்லை, இது ஸ்டிஃபாக இருக்குது. சஸ்பென்ஷன் ரிவர்ஸாக பம்ப் ஆகுது. அப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. போகலாம், நீங்கள் அவரே ஏற்றிக்கிறீங்களா?
சரி ஓகே வாங்க பார்த்துக்கலாம். விழுந்தா 2 பேரும் விழுந்து அது இருக்கு, எங்களுக்கு கிராஷ் கார்டு இல்லையே. சரி வாங்க. பின்னாடி வெயிட்டுக்கு ஒரு வேளை இப்படி தூக்குதா அடிக்குதான்னு தெரியல. எங்க உள்ள போற நம்ம இதுல ஏறி போயிடலாமா? ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா இப்படி பண்ண. ஃபஸ்ட்டு கீழே தான் இருக்கு. ஆயிரம் விட மாட்டாங்களா? அப்புறம் அவங்க போயிட்டாங்க. சரி அப்படியே அது வரைக்கும் இறங்கி நடந்து வாங்கல. ஏன்னா இதில் எங்கே ஜம்ப் ஆகுன்னே தெரியல. அது ஒன்றும் பண்ணாதுங்க. ஓடு. வீட்டு பக்கம் கந்தராயிரம் மணிக்கு ஆஃப் ஆகி போகுது. ஃபுல் கிளச்சுனாலயா? போகலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு தான் அங்கே போகும்போது போட்டோமே. இல்லை அன்னைக்கு நாங்கள் போனோமில்ல, அப்போ அதை அப்படி தான் பண்ணிட்டு போனோம். இதுலேயே போட்டுக்கலாம், கம்பி இதில் போட்டுக்கலாம். இந்த கம்பியில் போட்டால் தான் இருக்கும். வீடியோவா? இல்ல கொம்பு தூக்கி வந்து அவ்வளவுதான், அதோட முட்டுச்சந்து லாஸ்ட் இதில் எங்கேயும் தண்ணி இருக்காது வேற. எடுங்க போலாம், கிளம்புங்க. நீ 2 பேரும் ஏதாவது ஒரு இடத்துல விழுந்து நீ சம்பவம் பண்ணுறோம், அவ்வளோதான். கடைக்கு போன கஸ்டமர் சரிங்கண்ணா. என்ன ஆரம்பிக்க போதேவா? இதுக்குள்ள ஒரு ட்ரைபல் வில்லேஜ் இருக்காமாங்க. ஐயோ, ஸோ சவுண்டு நிறையா நாய்ஸ் வரும், ஏன்னா மைக் போடல. இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்த்துட்டு வர போகிறோம். அப்படியே சும்மா அப்படியே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருக்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு 2-3 பெண்டு தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், நல்லா இருந்தால் அப்படியே வண்டி விட்டுருவோம் மேலேயே அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். ஆமாதான், மழை வந்தாலே இதுல போகிறது ரொம்ப கஷ்டம் போல். மழை வந்துட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓடு, எங்கே போகிற? அப்படிதான் நான் நினைக்கிறேன். இது ரோடா? இதுக்கு அது கல் மண்ணாவே இருந்திருந்தாலே போயிருக்கலாமே. ஓடு, எங்கே போகிற?
சொல்கிற பேசி கேட்க மாட்டேங்குது. லைன் ரோட்டில் பண்ணுற மாதிரி ஆஃப் ரோட்டில் பண்ண மாட்டேங்குது. படத்தில் எப்படி வளர்ந்து போட்டிருக்காங்க. நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த ரோடே போட்டிருக்காங்களாம். ரோடு வந்து இதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த மலை மேலே ஏற்றுற மாதிரி இது இந்த மாதிரி ஏர்பின் பெண்டு ஏற ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் எண்டுகிற மாதிரி ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 1.5 hours 2 hours நம்ம ட்ராவல் வச்சுக்கோங்க. அங்கே வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம்னாலே டார்க் ஆயிரும். ரிட்டர்ன் வரும்போது இருட்டில் பார்த்தா வரணும். என்ன பண்ணுவோம், போகலாமா இல்லை என்ன பண்ணலாம்? வேற எங்கடா வரணும்? வேற வரத்துக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள்.